பிரிக்க முடியாதது என்னவோ? காதலும் கள்ளக்காதலும். இல்ல இது நிறைய விஷயங்கள் வேற யாரோ சொல்லியிருப்பாங்க, ஆனா இது யாரும் சொல்ல மாட்டாங்க. டெஃபினட்டா காதல்னு ஒண்ணு இருந்தா கள்ளக்காதல்னு ஒண்ணு இருந்தே தீரும். அற்புதம். சேர்ந்தே இருப்பது. சேர முடியாதவர்களுடைய நினைவு. சேர முடியாதவர்களுடைய நினைவு இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் சேர்ந்தே இருக்கும். லவ்ல 2 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க சேர முடியாது, ஆனா அவங்களோட நினைவு மட்டும் சேர்ந்தே இருக்கும். அந்த மாதிரி என் மனசுக்குள்ள 30 வருஷமாவே ஒரு பொண்ணோட நினைவு ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம போய் அந்த பொண்ணை டச் பண்றதுனாலயோ அதை அடையிறதுனால கிடைக்கிறது இல்ல. நான் எழுதியிருக்கேன், பார்த்தல், பேசுதல், அணைத்தல், சுவைத்தல், நீக்கியும், நினைத்தல், நீடித்தல், காதல். அது சேர முடியாதுன்னு தெரிஞ்சு அது சேர்ந்தே இருக்கிறது வந்து எனக்கு அதுலயே ரொம்ப பிடிச்சது அதுதான். சேர்ந்தே இருப்பது சேர முடியாதவர்களுடைய நினைவு. சூப்பர். சொல்லக்கூடாதது. அதையும் சொல்லணும். சொல்லக்கூடியது மற்றவர்களுக்கு வாழ்த்து. என்ன தவிர இங்க நிறைய விருது வாங்கின பாண்டே சார் உட்பட எல்லாருக்கும் வாழ்த்து. அதுதான் சொல்லக்கூடியது. சார் பார்க்க கூடாதது. பார்க்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்து ரசிப்பது. நான் பார்ப்பதெல்லாம் ரசிப்பதற்கே. நான் வரும்போது கூட பிரியக்காவை பார்த்து ஹாய்ன்னு சொன்னேன் இல்லையா? நானும் ஹாய் சொன்னேன் சார். சூப்பர் சார். நான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, பைண்ட் பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே நிறைய நோட் பண்ணிருப்பீங்க. ஆமா சார். அப்ப பிஸியா ஏதோ வேற ஏதோ பார்த்தாங்க, கூப்பிட்டு சொல்ல சொன்னீங்க சார். அந்த ரொம்ப பிடிக்கும் சார் உங்ககிட்ட எனக்கு. பாட்டுக்கு நான் தான். என்னன்னா நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசுவேன் இல்லையா, அந்த பாட்டுக்கு நான் தான். லைக் தட் பாட்டுக்கு. ஓகே. வீணைக்கு எதுக்கு நம்ம வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேரணும்? வீணை தான். வீணைக்குன்னு நம்ம எதுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேடணும்? அதே வீணை தான். ஓ, அறிவு இருக்கணும். புரியுதா? நீ உன்னையும் கேட்டுக்கோ. அழகுக்கு தமிழ். சொல்லுக்கு ழா. சொல்லுக்கு ழா. நம்ம தமிழ்ல மட்டுமே இருக்கிற அழகான சொல் வந்து ழா. வில்லுக்கு தனுசு ராசி நேயர்களே, நான் இது ஓபன் பண்ணோம்னா டெய்லி காலையில சொன்னா தனுசு ராசி நேயர்களே, இந்த வருஷம் நீங்க பிச்சு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆச்சா புச்சான்னு வரும். அதனால அந்த தனுசுக்கு வந்து அந்த வில்லு இருக்கிறத நான் பார்த்து, அதனால வில்லுக்குன்னா வழக்கமா விஜயன்னு சொல்லுவாங்க. ஆசைக்கு கட்டி பிடிச்சுக்கலாம். ஆசைக்கு கட்டி பிடிச்சுக்கலாம். சரி. அடுத்தது கேளுங்க. இல்ல அதோட முடிச்சிட்டீங்களோன்னு சொல்ல போறீங்க. வெயிட் பண்ண சார். அறிவுக்கு கண்டபடி படிக்கலாம். ஆசைக்கு கட்டி பிடிச்சுக்கலாம், அறிவுக்கு கண்டபடி படிக்கலாம். கண்டதை கற்க பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி.